வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்ச் 5, 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ வேகமா பாத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த நம்பர்ஸ்லாம் முக்கியமா இருக்கு. அத வச்சு நம்ம எப்படி ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளான் போடலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட் எங்க முடிஞ்சதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க மார்ச் 4ஆம் தேதி மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பாத்திரலாம். நேத்து மார்ச் 4ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் 24,480ல க்ளோஸ் ஆச்சு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 24,584ல முடிஞ்சது. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட கரெக்டா 104 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த 104 பாயிண்ட் பிரீமியம் எதை காட்டுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது நம்மளோட இன்னைய பிளானுக்கு ஒரு பெரிய க்ளூ. சரி, இப்போ வாங்க இன்னைக்கான ஆட்டக்களத்துக்குள்ள போலாம். எந்தெந்த விலைநிலைகள் இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போகுதுன்னு பாப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு வலுவான தளம், அதாவது சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது 24,152. ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்தா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் மேல போச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய தடையா, அதாவது ரெசிஸ்டன்ஸா 24,808ங்கிற லெவல் இருக்கு. ஓகே, இப்போ எல்லா டேட்டாவும் நம்ம கையில இருக்கு. இப்பதான் நம்ம விஷயத்துக்கே வரோம். நம்மளோட கேம் பிளான். இந்த நம்பர்ஸை வச்சு இன்னைக்கு நாம எப்படி ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம்னு பார்க்கலாமா? அப்போ இன்னைக்கான நம்ம ட்ரேடிங் பிளான் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல அதை பாத்திரலாம். நம்ம பிளான்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம கவனம் எங்க இருக்கணும்னா 24,450 மற்றும் 24,500ங்கிற அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான். ஏன்னா இங்க தான் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரைக்கர்ல ஒரு கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ ஒரு 52ல இருந்து 104 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம எதிர்பார்க்கலாம். மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம ரிஸ்க மேனேஜ் பண்ணணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா செட் பண்ணணும். இது நம்மளோட சேஃப்டிக்கு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் டக்குன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு சப்போர்ட் லெவல் 24,1452, ரெசிஸ்டன்ஸ் 24,820. நாம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக்குகள் 24,450 மற்றும் 24,500. நம்ம டார்கெட் ரேஞ்ச் 52லேருந்து 104 பாயிண்ட்ஸ். நம்மளோட பாதுகாப்பு கவசம், அதாவது ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, நாம போட்ட இந்த கேம் பிளான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். நன்றி.